இங்கிருந்து நம்ம கிட்ட இருந்து போன ஒரு ஆள், அவன் வேலாயுத மடத்துல ஒருத்தர் இருக்கிறான் ராஜ்குமார்னு சொல்லி, அவனை வச்சு கேஸ் போட்டான். கேஸ் போட்டு கோர்ட்டுக்கு கேஸ் போடணும்னு அதிகாரி விடமாட்டான். கேஸை போய் வாபஸ் வாங்கப்பா, நாங்கெல்லாம் ஏதோ வண்டி மாடு ஓட்டி தானே கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கிறோம்னு கேட்டா அவன் ஒரு துறைக்கு 5 லட்சம் பணம் கேட்குறான். கொடுக்க முடியுமா உங்களால? இருந்தாலும் 5,60,60,000 பணம் வாங்கி கொடுத்தாங்க. இப்போ அதை வச்சுதான் பேக்கரி கடை ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். மேற்படி அழுத்த போய் திறந்து வச்சுட்டு வரேன். இவங்கெல்லாம் பேட்டி கொடுக்குறாங்க, மணல் அள்ளுறாங்க, அதிமுக மணல் கடத்துறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, வண்டி மாடு வச்சிருக்கிறது அதிமுக திமுகன்னு கிடையாது, திமுக கரைகள் அதிகமாக வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் இதுல பாகுபாடெல்லாம் பார்க்க முடியாது. எல்லாரும் இருக்கு. பேட்டி கொடுக்குறாங்க, எம்பி எம்எல்ஏவும் மணல் கடத்துறாங்க அதிமுகன்னு சொல்லி. அப்ப கேஸ் போட்டவன் பின்னாடி நிற்கிறான். 15 நாள் கிரமிச்சு மனு கொடுக்குறாங்க, என்னென்ன மணல் அள்ளணும் அப்படின்னு சொல்லி மனு கொடுக்குறாங்க. அப்போ அவன் பின்னாடி நிற்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? மணல் அள்ளுங்கிறீங்களா வேண்டாங்கிறீங்களா? இது எல்லாமே எப்படியாவது அரசாங்கத்துக்கு கெட்ட பேரை வரவழைக்கணுங்கிறது நாடகம். நீங்க அதெல்லாம் மறந்துரு. தேர்தலில் 2 பேர்த்து ஜெயிக்க வைங்க, முதலமைச்சர் சொல்லி அனுமதி வாங்கி உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டேன். புரியுதா? இப்ப என்ன சொல்றாங்க, 5ஆம் தேதி உண்ணாவிரதம் ஆர்ப்பாட்டம் பண்றோம். ஆர்ப்பாட்டம் பண்ண அப்புறம் இருக்கிறது சேர்ந்து போயிடும். கோர்ட் விட மாட்டாங்க. இது நம்மகிட்ட கையில் இல்லமா, அரசாங்கம்னு ஒன்று இருக்குது, கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குது. நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடக்கணும். நம்மளால ஒரு தனியா ஒரு நீதிமன்றம்லாம் வச்சுக்க முடியாது. புரியுதா? அதனால அதிகாரி இருக்கிறாங்க, அரசாங்கம் இருக்குது, நீதிமன்றம் இருக்குது. இத்தனையும் கிளப்பி விடுறதாரு, தூண்டி விடுறதாரு திமுக மேற்படியா. இப்ப கேஸ் போடுறவன கூட வச்சுக்கிறிய, நீ வண்டி மாட்டுக்காரங்க மேல அவ்வளவு அக்கறை இருந்தது இல்ல? போய் அந்த ராஜ்குமார் போய் வாபஸ் வாங்கப்பான்னு சொல்லலாமா சொல்ல வேண்டாமா? சொல்லாமல்ல, ஏன் செய்யல? இதெல்லாம் நாடகம், நல்லா தெரிஞ்சுக்குங்க. அதனால மறந்துடாதீங்க. 2 ரெட்டலையில் ஓட்டு போடுங்க, 2 பேருக்கு ஜெயிக்க வைங்க. நான் மேலும் முதலமைச்சர் வரை பேசி அனுமதி வாங்கி தரேன். நன்றி, வணக்கம்.